மாமனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா பிரியாணி சமைச்சிட்டெல்லாம் இருக்காங்க. அப்ப பல்லவன் வாசனையே ரொம்பவே தூக்கலா இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், உடம்பெல்லாம் கசுங்குது, இந்த மாதிரி ஓபன் பண்ணி பிரியாணியை சூடு ஆற வைக்காதீங்க, நான் உடனே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பல்லவன் அங்கிருந்து போறாங்க. உடனே நம்ம சோழன் அவசரமா போயிட்டு அந்த பிரியாணியோட பிளேட்டை ஓபன் பண்றாங்க. உடனே நீலா திட்டுறாங்க. இப்பதானே பல்லவன் சொல்லிட்டு போனா, அதுக்குள்ளேயும் உங்களுக்கு அப்படி என்ன அவசரம், எதுக்காக சும்மா தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏங்க சும்மா ஓபன் பண்ணி தாங்க பார்த்தேன், அது கூட ஏன் பாக்குறீங்க, பார்க்காதீங்க நான் தான் சொல்றேன் இல்லைன்றாங்க. உடனே சரிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சேரன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வராங்க. அண்ணன் என்னென்ன டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, என்னென்ன விஷயம்ன்றாங்க. இல்லடா, சந்தாவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், பிரியாணியும் ரொம்ப நல்லா வந்திருக்குல்ல, அதனால சரி சந்தாவுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கலாம் தான் சொல்றாங்க. என்னென்ன காதல் இந்த அளவுக்கு தூது போகுதுன்றாங்க. டே என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, அண்ணன் என்ன இப்ப சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டுன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே சரி விட வேண்டான்னு சொல்லிட்டு சேரன் அந்த பாக்ஸை எடுத்து வைக்கிறாங்க. உடனே நிலா அண்ணன் கொடுங்க, நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப லெக் பீஸா பார்த்து எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பவே போயிட்டு அதை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. அண்ணன் போயிட்டு சீக்கிரமா வா, அங்கேயே இருக்க போறேன்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணதுமே உடனே நம்ம சேரன் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம சேரன் நேரா சந்தாவோட வீட்டுக்கு போறாங்க. அனிஷன் சொல்றாங்க. என்ன சாப்பிட்டீங்களான்றாங்க. இல்ல பையா, சாப்பாடு செய்யலாம் தான் இருந்தோம், நீ வேற சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னியா, அதனால சாப்பாடு செய்யலன்றாங்க. உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கோம், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப சேரன் சொல்றாங்க. சந்தா பாத்தீங்கன்னா சேரனுக்கும் சேர்த்து எடுத்து வைக்கிறாங்க. உடனே நம்ம சேரன் வீட்டுல எனக்காக காத்துட்டு இருப்பாங்க, அதனால நான் அங்க சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, நீ வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேயும் சாப்பிடுங்க, இங்க கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சந்தா ஊட்டுறதுக்காக வராங்க. சந்தா ஊட்ட வந்ததுமே உடனே அனிஷ் அதை பாக்குறாங்க. இல்லப்பா கையிலே கொடுன்னு சொல்லிட்டு சேரன் கையில வாங்கிக்கிறாங்க. இருங்க நல்லா சாப்பிட்டோம், நான் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சந்தாவையும் சேரனையும் வீட்டுட்டு அனிஷ் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப கரெக்டா சந்தாவுக்கு போன் வருது. யாருன்னு பார்த்தா சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போற முறை பையன் கால் பண்றாங்க. இதை கேட்டு சந்தா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே சேரன் கேட்க அனிஷும் கேட்குறாங்க. எல்லா விஷயத்தையும் சந்தா சொன்னதும், நீ எதுக்காகமா கவலைப்படுற, நாங்கெல்லாம் இருக்கோம் இல்ல, அப்படியே உங்களை விட்டுவிடுவோமா, உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா பல்லவனுடைய ட்ராக்கை காட்டுறாங்க. பல்லவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெக்ஸில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா பல்லவனை விட்டுட்டு போனதுனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல நம்ம நடேசன் பாட்டெல்லாம் கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டையோ, நிறுத்தியா, என்னையா என்னை வெறுப்பேற்றுறதே வேலையை வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார், நான் முன்னால வெறுப்பெல்லாம் ஏத்தல, இன்னையா நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, என் அம்மா வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீ தான், உன்னெல்லாம் என்ன பண்ணுவனே தெரியாது, இந்த ஊர்ல எல்லாம் சொன்னாங்களே கொலைக்காரன்னு சொல்லிட்டு, நிஜமாவே நீ கொலைக்காரன் தான் சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க பல்லவன். அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.